ஊராட்சி தூய்மை பணியாளர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிடவும் பணி நிரந்தரம் செய்யக்கோரியும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஊராட்சிகளில் சுமார் 6000த்திற்கும் மேற்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டர்கள், தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள் பணியாற்றி வரும் நிலையில் இவர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும். மேலும் குறைந்தபட்ச கூலி சட்டத்தின்படியும் நீதிமன்ற உத்தரவின்படியும் மாதாந்திர ஊதியம் வழங்கிட வேண்டும். மேலும் 7வது ஊதிய குழுவின்படி நிலுவைத் தொகையினை வழங்கிட வேண்டும். ஊராட்சிகளில் உள்ள பல்லாயிரக்கணக்கான காலிப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும். மேலும் கொரோனா காலகட்டத்தில் உயிரை பணயம் வைத்து களப்பணியாற்றிய ஊராட்சி பணியாளர்களுக்கு அரசு அறிவித்த 15,000 ஊக்கத்தொகையினை வழங்காத தமிழக அரசை கண்டித்தும் மேலும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தினம் தமிழகம் தழுவிய அளவில் ஊராட்சி தூய்மை பணியாளர்கள் கண்ணார்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கத்தின் புறநகர் மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் பல ஆண்டுகளாக வஞ்சித்து வரும் தமிழக அரசை கண்டித்து முழக்கம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைய தினம் மாநிலம் முழுவதும் ஊராட்சியில் பணிபுரியக்கூடிய ஓஎச்டி ஆபரேட்டர்கள், தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்களுடைய கோரிக்கை ஆர்ப்பாட்டம் என்று நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பகுதியாக இந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. 7வது ஊதியக்குழு என்பது 1/10/2017 ஊதியக்குழு பரிந்துரைக்கப்பட்டு ஊதியம் வழங்குவதற்கான உத்தரவு என்பது வழங்கப்பட்டது. ஆனால் இது நாள் வரைக்கும் அந்த ஊதியம் என்பது அந்த 7வது ஊதியர்களுடைய ஊதியம் என்பது வழங்கப்படவில்லை. அதனால் மாநிலம் முழுவதும் இது போன்ற ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் என்பது அறிவிக்கப்பட்டு அந்த காலமுறை ஊதியம் என்பது முறை இல்லாமல் வழங்கி கொண்டிருக்கிறது. திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஒன்றியங்களிலும் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஒவ்வொரு மாதிரியான ஊதியம் என்பது வழங்கப்பட்டுள்ளது. எங்களுடைய கோரிக்கை மாநிலம் முழுவதும் ஒரே மாதிரியான ஊதியம் வழங்க வேண்டும். தமிழ்நாடு திருச்சி மாவட்டம் முழுவதும் எல்லா ஒன்றியங்களும் ஒரே மாதிரி ஊதியம் வழங்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வைத்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கொரோனா காலத்தில் 15,000 ரூபாய் கொடுக்க சொல்லி களப்பணியாளர்களுக்கு 15 ரூபாய் கொடுக்க சொல்லி அரசு அறிவித்தது. இதனால் வரை வழங்கவில்லை. அந்த தொகையும் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி பொங்கலுக்கு 1000 ரூபாய் கருணை தொகை என்பது கொடுக்கிறார்கள். அதை 1 மாத ஊதியமாக வழங்க வேண்டும். நீர்த்தேக்க தொட்டி சுத்தம் செய்வதற்கு மாதம் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். பன்னீர்செல்வம், திருச்சி மாவட்ட செயலாளர், உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர்.